வணக்கம் மக்களே, இன்றைக்கி முருங்கைக்கீரை வச்சுட்டு ஒரு அருமையான சைட் டிஷ் தாங்க செய்ய போகிறோம். ஸோ முருங்கைக்கீரை பக்கோடா தான். இதை சாதத்தோடு வச்சு சாப்பிட்டாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு சாப்பிட்லாம். இங்கே பாருங்கள், ரொம்ப மொறுன்னு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ அதுக்கு நான் 2 கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்துக்கிட்டேன். ஒரு பெரிய வெங்காயம், கொத்தமல்லி கொஞ்சம், கறிவேப்பிலை, ஒரு 2 பச்சை மிளகாய். சரி, இதை கட் பண்ணி வச்சுட்டாச்சு. ஸோ ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். கறிவேப்பிலை, பச்சை மிளகாய், கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா நீட் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். சரி, நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருந்த முருங்கை இலையும் சேர்த்துக்கலாம். இதோட இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு தான் கொஞ்சம் மொறுமொறுப்பு தன்மைக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். அரிசி மாவு இல்லைன்னா பச்சரிசி இருந்தால் கூட அதை அரைச்சி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஞ்ச மிளகாய்த்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள். இதில் ஏற்கனவே காய்ச்சி வச்சுருந்த 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எதில் பொரிக்க போகிறீங்களோ அதில் அந்த எண்ணெயை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். சில தண்ணி ஆட் பண்ணணும் அவசியமே கிடையாது. ஸோ நம்ம தேவைப்படும் போது கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். ஏன்னா ஆல்ரெடி வெங்காயத்துலேயும் சரி, நம்ம ஆல்ரெடி சுத்தம் பண்ணியிருந்தால் அந்த கீரையிலையும் கொஞ்சம் தண்ணி இருக்கும். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இதில் கொஞ்சமாக லைட்டாக தண்ணி தெளித்து நீங்கள் பிசைஞ்சாலே போதுமானது. பாருங்கள், இப்படி தான் இருக்கணும். சரி, இதில் ஒரு 3 பல் இடித்த பூண்டு சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இது போல் தான் கொஞ்சம் தண்ணியாக இல்லாமல் கட்டி தன்மையோடு இருக்கணும். அவள் தான் ஒரு கடாய் எடுத்தாச்சு. அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் பொரிக்கிற அளவுக்கு. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நல்லா சூடானதும் போட ஆரம்பிக்கலாம். நம்ம பக்கோடா எப்படி போடுவோமோ அதே போல் கொஞ்சம் கட்டி கட்டியாக போடாமல் உதிரியாக கொஞ்சம் போட ஆரம்பிக்கலாம். ஸோ அதாங்க ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா அது வேகட்டும். ஒரு பொன்னிறமானதும் நம்ம திருப்பலாம். இங்கே பாருங்கள், நல்லா கலர் மாறிடுச்சு. திருப்ப ஆரம்பிச்சுக்கலாம். ஒரு 2 மினிட்ஸில் நம்ம எடுக்க ஆரம்பிச்சிடலாம். இங்கே பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. நல்லா மொறுமொறுப்பான முருங்கைக்கீரை பக்கோடா. ஸோ முருங்கைக்கீரை பிடிக்காத பசங்களுக்கு இது போல் செஞ்சு தரலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாக ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்களே செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.